ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு முட்டை கிரேவி வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம உடைச்ச முட்டை கிரேவி தாங்க பண்ணுறோம். சப்பாத்தி, ரைஸு, புரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த ஈஸியான ஸ்பெஷலான முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்திருக்கேங்க. இந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. 2 துண்டு அளவுக்கு கிராம்பு, 1 பீஸ் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு இந்த மாதிரி பொரிஞ்சு வரட்டும். சோம்பு இந்த மாதிரி பொரிஞ்சு வந்த பின்னாடி இதில் ஒரு பாதி வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இது கட் பண்ணி சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்து இதில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு வதங்க லேட் ஆகுது அப்படின்னா லைட்டாக உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 2 பத்து அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் துருவி சேர்க்குறதா இருந்தால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காயை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா ஆற விட்டு இது வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அதே கடாயை வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுவும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வதங்கி வர லேட் ஆகுதுன்னா லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. சீக்கிரமாக வதங்கி வந்துடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயத்தை. பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து இதில் இஞ்சி பூண்டு 2த்தையும் வந்து நான் வந்து நச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி நம்ம அரைச்சி எடுத்த மசாலாவை பார்த்திங்கன்னா இதை சேர்த்துக்கலாங்க. நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா சேர்த்த பின்னாடி இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெயிலேயே இந்த மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்து இதில் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது வந்து நல்லா காரமாக வேணும்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒருவேளை குழம்பு மிளகாய் தூள் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா மல்லித்தூள் அதெல்லாம் சேர்க்காம குழம்பு மிளகாய் தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இந்த மாதிரி மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்த பின்னாடி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து உங்களுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த பின்னாடி மிளகாய் தூளோட பச்சை வாசம் எல்லாம் போன பின்னாடி உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 முட்டை உடச்சி சேர்க்குறேன். உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி பண்ணும்போது மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு உடனே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணக்கூடாது. முட்டை சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா முட்டையோட மஞ்சள் கரு வந்து கரைஞ்சி எல்லா பக்கமும் போயிடும். கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா குழம்புல வந்து ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப கடகடன்னு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முட்டை வந்து ரொம்ப கரைஞ்சி போயிடும். ஸோ ஓரளவுக்கு லைட்டாக கிண்டி விட்டுட்டு முட்டை வெந்துருச்சுன்னா உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் உடச்ச முட்டை கிரேவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.